வாங்க வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த பதத்தில் ஊறணும். ஊறிட்டு மிக்ஸி ஜாரில் சோம்பு 3 வரமிளகாய் சேர்த்து குறன்னு இந்த பதத்தில் அரைச்சிக்கலாம். இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3 கீரி போட்டு கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கரம் மசாலா சேர்க்கணும். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே பக்கோடாக்கு ஊற்ற மாதிரி ஊற்ற விடணும். சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. உப்பு சேர்த்துடலாம். ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்திருக்கும். பருப்பெல்லாம் வெந்துடும். இப்போ சூப்பரான இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற வடகறி ரெடி. கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.